முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அக்கா அக்கா என் பொண்டாட்டி கூட இவ்வளவு கேவலமா திட்டினது இல்லக்கா. இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான், பாத்துக்க வாயை கிழிச்சிருவேன். சாரிக்கா சாரிக்கா. இங்க பாரு, அவ உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார நீ மரியாதையா வேற ஊருக்கு போயிடு. அவ கண்ணுல கிண்ணுல பற்றாத, சரியா? இல்லக்கா என்னால போக முடியாது. ஏய், போலீஸ் கிட்டயும் உன் திமிர காட்டுறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே போக முடியாதுன்னு திமிர சொல்லுவ. ஐயோ அக்கா, அந்த போக முடியாது இல்லக்கா, கையில காசு இல்ல, அதான் போக முடியாதுன்னு. சரி, உன் போனுக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்பி விடுறேன், கிளம்பிடு. எது 100 ரூபாய் வச்சுட்டுலாம் போக முடியாதுக்கா. ஏய், குடுக்கறத வாங்கிட்டு போடா போ. ரொம்பலாம் என்கிட்ட கெஞ்சாத. ஐயோ அக்கா, நான் கெஞ்சல, திமுறா தான் கேக்குறேன். 100 ரூபாய் வச்சுட்டு நான் என்னதான் பண்ண முடியும்? ஒரு 5000மோ 10,000மோ கொடுங்க. தலைமறைவா இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. என்னடா நாங்க மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சு மிரட்டுறியா? ஐயோ மாட்டிக்கிட்டீங்களா? இது தெரிஞ்சிருந்தா அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்டிருப்பனே. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. மாறி அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரண மாதிரி இல்ல, பிளாஸ்ட் மாதிரி. பிளாஸ்ட் ஆயிடுவீங்க. அப்படி நீங்க குடுக்கலனா இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு கிட்ட போய் நமக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்குன்னு நடந்த சம்பவத்தோட சொல்லுவேன். பி கேர்ஃபுல். அப்புறம் நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரிய கோச்சிக்க கூடாது. ஓகே? டேய், நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வந்து உன்னை பாக்குறேன். நான் எப்பவும் இருக்கிற இடத்துல தாங்க இருக்கேன், நீங்க வாங்க. வரவை. என்கிட்டே வா. என்ன இவன் நம்மளையும் மிரட்டுறோம்? எல்லாத்துக்கும் இந்த ரூபினி தான் காரணம். அவள சொல்லுடி, எதுக்கு இப்ப போன் பண்ண? எங்க அவ ரூபினி? ஏதோ பக்கத்துல தான் இருக்கா, இரு குடுக்கறேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம், போன் ஸ்பீக்கர்ல போடு. சரி, என்னன்னு சொல்லு. நம்ம தலையில இடி விழுந்துருச்சு. அந்த நர்மதா ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க தான் என் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிங்கன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி என்ன மிரட்டுறா. அது மட்டுமா சொன்னா? அவ சொல்றா, நீ அனுப்பிச்ச ஆளு யாருன்னு எனக்கு தெரியும். நான் பயந்து போய் அந்த மாரிக்கு போன் பண்ணா 10,000 பணம் கொடு, இல்லனா நர்மதா கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவேன் என்ன மிரட்டுறோம். நீ அனுப்பிச்ச ஆளு யாருன்னு எனக்கு தெரியும்ன்றா. நீங்க 2 பேரும் உடனே கிளம்பி அவன் எப்பவுமே இருப்பானே அந்த இடத்துக்கு வந்துருங்க. சரி இரு, நாங்க அங்க வரோம். ஏய், என்னடி இது? உன்னை நம்பி தானே இதுல இறங்கணும். நீ கூட்டிட்டு வந்தவன் என்ன சொல்லிருக்கான் பாரு. எவ்வளவு திமிர இருந்தா இவன் இப்படி பண்ணிருப்பான். இனிமே இந்த ராஸ்கலுக்கு எந்த சான்ஸும் கொடுக்க மாட்டேன். சான்ஸ் கொடுக்கறியா? சான்ஸ்? அவன் நமக்கு சாய்ஸ் கொடுத்திருக்கான். சான்ஸ் கொடுக்கற மூஞ்சிய பாரு. வாடி. யோ சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன்னை போய் எவ்வளவு நம்பின. உனக்கு ஒரு வெப் சீரிஸ் கதையை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் மண்ணாலி போட்டுட்டே. ஏய், இந்த ஆளுகிட்ட எல்லாம் பேசக்கூடாதுரி. தாத்தா கிட்ட எடுத்துட்டு போய் அப்படியே ரைஸ் மில்ல தலைய விட்டுடணும். என்ன கேட்டா 5000 பத்தாது, 10,000 வேணுமா? நடிக்க தெரியாம நடிச்சு எங்களை மாட்டி விட்டுட்டு பணம் வர கேக்குறியா? சூப்பர். ஃபேண்டாஸ்டிக். என்ன 3 ரோசஸ் இப்படி வந்து எக்கு தப்பா மாட்டிக்கிட்டீங்களே. நான் தான் உங்க முகத்தெரிய கிழிப்பேன்னு சொன்னேன்ல. என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமாவது உஷாரா இருந்திருக்கணும். அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நீங்க புத்திசாலி இல்லைன்னு எனக்கு தெரியும். கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் கூட
இப்படி குதிக்க கூடாதுமா. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி சைலண்டா இருக்கணும். ஏய், இப்ப என்ன பண்ணணுங்கிற? உன்னால என்னதான் பண்ண முடியும்? ஐயோ செல்லக்குட்டி, எதுக்குமா இப்படி கோவப்படுற? கோவப்பட்டா உன் மூஞ்சி நல்லாவே இல்ல. எக்ஸ்ட்ரா 2 கோட்டிங் மேக்கப் போடணும். அதனால அமைதியா இருடா செல்லம். முறைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி மாட்டினீங்கன்னு தெரிய வேண்டாமா? இந்த ஆள் நேத்து கத்தியோட வீட்டுக்குள்ள வரப்போ கட்டை எடுத்து மண்டை மேலேயே அடிச்சேன். கீழே விழுந்துட்டாரு. மங்கி கேப்பை எடுத்துட்டு பார்த்தா உள்ள இந்த டாங்கி மூஞ்சி இருந்துச்சு. மங்கி கேப்போட யாராவது மேக்கப் போடுவாங்களா? அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. பார்த்தா ரைட் சைடு பக்கத்துல 6ன்னு போட்டிருந்துச்சு. அப்பதான் புடிச்சேன். நல்லா கழட்டா. அடிக்காதக்கா, 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 அடிக்காதக்கா. ஏற்கனவே சொன்னேன்லக்கா. சாரி மேடம், ஏற்கனவே சொன்னேன்ல மேடம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பெருசா பேச வந்துட்டான். மேக்கப் போட்டது கூட பரவாயில்ல, ஏதோ பிக்காசோ ஓவியம் வரைஞ்ச மாதிரி 6ன்னு போட்டு நீ ரவுண்ட் போட்டு வச்சிருந்த. கரெக்டா? இது R1 பண்ண தப்பு. R2 நீங்க என்ன பண்ணீங்க? நான் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ கம்ப்ளைண்ட வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அமைதியா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது.